அறிவை தேடுவதற்காகவும் உண்மையை அறிந்து கொள்வதற்காகவும் ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சி. கடந்த வருடங்கள்ல இந்த நிகழ்ச்சிக்கு இலங்கை பூராவும் பல சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருந்தீங்க. அந்த வகையில இந்த ரமலான் மாதத்திலும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சி உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க மஹதியா சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கேன். எப்படி இருக்குது? பிரயோசனமாக இருக்குது. பிரயோசனம். இஸ்லாம் சம்பந்தமான அறிவு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி பிரயோசனமாக இருக்குது. எவ்வளோ நாளாக இந்த நிகழ்ச்சி வரணும்னு ஆசை இருந்துச்சு? அப்படி என்றில்லை, எனக்கு அதை பங்கு பற்றணுமென்ற ஒரு ஆர்வம் உண்டு இருந்துச்சு. அந்த என்ன தெரிஞ்சு கொள்ளணுமென்றதுக்காகவும் என்னை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமென்றதுக்காகவும் நான் அதில் பங்கு பற்றணும்னு ஆசைப்பட்டு. கண்டிப்பாக நிகழ்ச்சி போகலாமா? விளையாடுவோமா? இன்ஷா அல்லாஹ். மஹதியா சிஸ்டர் எப்படி விளையாட போகிறாங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். த வின்னர் சீசன் 5 இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக எங்களோடு போட்டிட்டு விளையாட வந்திருக்கக்கூடிய சகோதரி கொழும்புவை சேர்ந்த மஹதியா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்ல முடியுமா? நான் மஹதியா. நான் பிறந்தது யாழ்ப்பாணம். நான் தங்கராசா தமிழினி. எங்களோட அம்மா அப்பா வச்ச பேர் இப்போ நான் 25 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் கிடைச்சி இதுலேருந்து நான் மஹதியாவாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் பார்த்துருவோம். இதில் 15 கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் 5 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10,000 ருபீஸ் உங்களுக்கு பணப்பரிசு கிடைக்கும். இதில் நீங்கள் 10 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 ரூபா பணப்பரிசில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் 15 கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் வின் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் எது வரைக்கும் வின் பண்ணிட்டு போவீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஆலம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதோட சப்போஸ் நீங்கள் கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் 2 லைஃப் லைனும் யூஸ் பண்ணலாம். ஒன்று கால் அ ஃப்ரெண்ட், இன்னொன்று கம்ப்யூட்டர் ஹெல்ப்பும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போட்டிக்கு போகலாமா? தயாராக? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் இதோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தினர் எதை கொண்டு காளை கன்றை உருவாக்கினர்? ஆப்ஷன் ஏ களிமண்ணை கொண்டு, ஆப்ஷன் பி நகைகளை கொண்டு, ஆப்ஷன் சி சாப்பாட்டை கொண்டு, ஆப்ஷன் டி பெரும் கற்களை கொண்டு. ஆப்ஷன் பி நகைகளை கொண்டு. ஷுவர்? ஷுவர். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி. ஷுவராக சொல்லிட்டீங்க நகைகளை கொண்டு. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக அந்த தூர்சினாய் மலைக்கு போன நேரம் அவருடைய சகோதரன் இங்கே விட்டுட்டு போயிருக்க சாமிரி என்பவன் அந்த மக்களுடைய குழப்பத்தை கொண்டு வந்தான். அதாவது மூசா கடவுளை தேடி போகிற, அவர் இல்லை கடவுள், நான் அந்த கடவுளை உருவாக்குறேன்னு நகைகளை வாங்கி உருக்கி ஒரு காலக்கண்டை உருவாக்கி அது ஒரு சப்தம் ஒன்று போட்டு இதுதான் கடவுள்னு சொல்லி மக்களை வழியெடுத்தார். சரியான ஆன்சர் நீங்கள் சொன்னது போல் ஆப்ஷன் பி நகைகளை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ். தூர் சினாய் மலைக்கு மூசா நபி அவங்க போயிருக்கிற நேரத்தில் சாமிரி மக்களை வழிகெடுக்கிறதுக்காக காளிக்கன்று உருக்கி ஒரு சிலையை செஞ்சு இதுதான் கடவுள்னு சொல்லி சொன்னான். அந்த நேரத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதுவே கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. அதை மூசா நபி பார்க்குற நேரம் கடும் கோவப்பட்டாங்க. தன்னுடைய சகோதரர் ஹாரூனுக்கு கூட திட்டினாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பதிலுமே அளிக்காத ஒன்றையா நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காளை கன்றை எரித்து சாம்பலாக்கி கடலில் தூவி விட்டு காட்டுறாங்க. நீங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட இந்த கடவுளை பாருங்கன்னு சொல்லி அந்த ஷிர்க்கை உதறி அடித்தாங்க. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் மூசா நபி ஏகத்துவத்தை அந்த இடத்துல நிலைநாட்டினாங்க என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு உங்களோட ஞாபகம் வருது. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற நேரம் உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்குது? எனக்கு இஸ்லாம் கிடைச்சது 24 வயசுல இருந்தாலும் எனக்கு இஸ்லாமுடைய அச்சம், அந்த இறை அச்சம் ஒன்று எனக்கு ஏற்பட்டது எனக்கு ஒரு 6 வயசில். அதாவது எனக்கு 5 வயசு 6 மாதம் 24 நாள். ஏன் கரெக்டாக சொல்கிறேன்டா 83ஆம் ஆண்டு
5ஆம் மாதம் 13ஆம் தேதி. எனக்கு அந்த டேட்டு நல்ல ஞாபகம். என்ற நான் சின்ன வயசுலேயே நான் கொஞ்சம் நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு ஆள். எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த வாசிய சாலையில் வந்து ஒரு நரக தண்டனையை பற்றி ஒரு நோட்டீஸ் ஒன்று இருந்துச்சு. அதாவது ஒரு பாவங்களுக்கு ஒரு தண்டனை. வட்டி வாங்கினாக்களுக்கு உரலில் போட்டு இடிக்கிறது, அப்படி நிறைய பாவங்களுக்குரிய நிறைய தண்டனை படத்தோடு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு சரியான ஒரு அழுகை. என்னென்னா அந்த டைமே அந்த டேட்டை நான் சரியாக சொல்கிறேன்னா எங்களோட அத்தைக்கு கல்யாணம் 2 நாள் கழித்து எங்களோட வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று போய் கொண்டிருக்குது. எங்களுடைய அப்பா அந்த வீட்டில் பந்தல் போடுற வேலை செஞ்சு கொண்டிருக்க. நான் ஓடி போய் அழுது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் எங்களோட அப்பா வந்து அத்தையோட கல்யாணத்துக்கு வட்டிக்கு காசு வாங்கியிருந்தார். இது நீங்கள் வானம் இந்த கல்யாணத்தை செஞ்சிடாதீங்க, உங்களை உரலில் போட்டு இடிப்பாங்க, இந்த கல்யாணத்தை நீங்கள் செய்ய வானம்னு சொல்லி. அப்போ தூக்கி வச்சு கொண்டு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நான் இதை பார்த்தேன். இதையெல்லாம் படிச்சிங்க? இல்லை நான் பார்த்தேன், இது வானம், வட்டியை கொடுத்துருங்க இந்த கல்யாணமானவன். அவங்க அப்புறம் என்னை ஆறுதல் படுத்தி விட்டாங்க. எனக்கு அண்டையில் இருந்து எனக்கு நரகம்ண்டா சரியான பயம். அப்போ நான் சொர்க்கத்துக்கு போகணுமென்ற வழியை நான் அதுக்குள்ளால தேட தோங்கினேன். அந்த 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 அச்சம் தான் அந்த தேடல் வந்து எனக்கு 24 வயசில் அதுக்குரிய முழுமையான ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அந்த சம்பவத்தின் மூலமாக நான் வந்து அந்த நேரத்திலே அந்த இந்து சமயத்தில் தீவிர ஒரு பற்று, அதாவது தீட்சை கேட்டு அப்படி அந்த கோயில்களுக்கு போகிற விரதங்கள் பிடிக்கிறன்னு ஒரு அதிதீவிர ஒரு பக்தர். இது எங்களோட வீட்டில் நடக்கிற எல்லா பூசை புனஸ்காரம், எங்களோட ஊரில் இருக்கிற கோயிலில் வர முதல் மரியாதை கூட எனக்கு தான். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு தீவிரமான, இன்றைக்கும் என் குடும்பம் என்னை வெறுக்கிறதுக்குரிய காரணம், ஒதுக்கி வச்ச காரணம் இந்த ஒரு தீவிரமான ஒரு பக்தியாக இருந்த எங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டா என்று தான். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணியை நல்லா புரிஞ்சு கொண்டா தெரிஞ்சிருக்கும். அவள் அந்த நேரத்திலே ஒரு தேடலோடு தான் இருந்தான்றதை அவங்க புரிஞ்சு கொள்ளல. சரிங்க. அல்லாஹ் யஹ்தி மயஷா. அல்லாஹ் தான் நாடினவங்களுக்கு நேர்வழி கொடுக்குறான். அந்த வகையில் சத்திய கொள்கை அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு வந்து பெரிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் உங்களுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தினர் எதை கொண்டு காளை கன்றை உருவாக்கினர்? சரியாக பதில் சொல்லி 2000 ரூபா பரிசு நீங்கள் வென்று இருக்கிறீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? உங்களுக்கான கொஸ்டின் இதோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடத்தில் எதை அடைமானமாக வைத்து உணவுப் பொருளை வாங்கினார்கள்? ஆப்ஷன் ஏ இரும்பு கவசம், ஆப்ஷன் பி ஒரு செம்மறி ஆட்டை, ஆப்ஷன் சி ஒரு ஒட்டகத்தை, ஆப்ஷன் டி வீட்டு பத்திரத்தை. ஆப்ஷன் ஏ இரும்பு கவசம். ஷுவர். சிரிச்சு கொண்டு ஆன்சர் பண்ணுறீங்க. லாக் செய்யலாமா? லாக் செய்யுங்க. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். இந்த செய்தி இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? படித்தேன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்து நேரத்தில் ஒரு இரும்பு கவசம் ஒரு அடைமானமாக மீட்கப்படாமல் நிலையில் தான் அவங்க மௌத்தா போனாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியான ஆன்சர். இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் மாற்று மத சகோதரத்தில் அன்பாக இருந்தாங்க என்றதை எடுத்து காட்டுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தாங்க. சிறுபான்மை மக்களிடத்திலே நபிகள் நாயகம் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறாங்க. யூதர்களை முற்று முழுதாக வெறுத்தொதுக்கும் இல்லை, மார்க்க விடயத்தில் மாத்திரம் அவங்களுக்கு மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இரும்பு கவசத்தை ஒரு நாட்டின் தலைவர் வச்சு அடமானமாக வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு யூதர்களோடு நட்புறவாக நடந்திருக்கிறாங்கன்றது இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்குது. சரியான ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க. 2வது கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி 4000 ரூபாய் பரிசாக பெற்றிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3. ஒருவர் தாம் கேள்விப்பட்டதை எல்லாம் அறிவிப்பது அவர் எப்பேற்பட்டவர் என்பதற்கான சான்று. ஆப்ஷன் ஏ அறிவாளி என்பதற்கு, ஆப்ஷன் பி இறை மறுப்பாளர் என்பதற்கு, ஆப்ஷன் சி பொய்யர் என்பதற்கு, ஆப்ஷன் டி இறை விசுவாசி என்பதற்கு. ஆப்ஷன் சி பொய்யர் என்பதற்கு. ஷுவர். கன்ஃபார்ம். லைஃப்பில் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லையா? இல்லை, தேவையில்லை. ஷுவர். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி. ஷுவராக சொல்லியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சி பொய்யர் என்பதற்கு சரியான ஆன்சரை பண்ணி நீங்கள் ரூபாய் 6000 வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல சந்தோஷப்படுறவங்களை நினச்சி சரியாக ஆன்சர் பண்ணிட்டு வாரீங்க. இதில் நான் வந்து இந்த பொய் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் உங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன்டா.
நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் இப்போத்தே சிலபஸில் இல்லை. நாங்கள் 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கல வந்து 4ஆம் ஆண்டு புத்தகத்தில் ரசூல்லாங்க வரலாறுகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ அவங்க அந்த நேரத்தில் ஒரு பாவம் செஞ்ச ஒருத்தர் வந்து ரசூல்லாங்களை சந்திக்க ரசூல்லாங்க வந்து சொல்கிறாங்க, நீ பாவத்தை விட்டுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எல்லாத்தையும் நான் விடையலாது, ஏதாவது ஒரு பாவத்தை நான் விடுகிறேன், அதை சொல்லுங்கன்னு. இப்போ ரசூல்லாங்க வந்து பொய் சொல்ல வேணாம்னு சொல்லி, அப்போ பொய் சொல்ல வேணாம்னு போனவர் மற்ற எந்த பாவமும் செய்யலாமல் திரும்பி வந்து அவர் ஒரு முஸ்லீம் ஆகினார்ன்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையில் படித்தேன். எனக்கு அதில் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆகி என் ஊருக்கு போன அவங்களுக்கு இன்றைக்கும் தெரியும், பெரும்பாலும் என்னோடய தெரிஞ்சினாக்களுக்கு தெரியும், நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ நான் அந்த ஒரு இந்த பொய் சொல்லாட்டி எந்த பாவமும் செய்ய இயலாதுன்றதை நான் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டேன். அதை நான் படித்தது வந்து 4ஆம் ஆண்டு புத்தகமாக இருந்தாலும் அதை நான் 7 வயசுலேயே படிச்சுட்டேன். என்னென்னா சின்ன வயசுலேயே எனக்கு இந்த படிக்கிற ஆர்வம் கூட. அப்போ நான் அது 2ஆம் ஆண்டு கேட்கலையே 5ஆம் ஆண்டு புத்தகமெல்லாம் படித்து முடிச்சிடுவேன். அப்போ எனக்கு அந்த 7 வயசுலேயே எனக்கு அது நல்ல ஒரு பாடமாக மனசில் பதிஞ்சது, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாட்டி மற்ற பாவங்க செய்ய இயலாதுன்ற எண்ணம் ஒன்று எனக்கு வந்துச்சு. இல்லை பொய்யர் அன்னைக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு. ஓகே, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்புகளில் ஒன்று தான் கேட்டது எல்லாமே பரப்புறது. இன்றைக்கி சமூகத்தில் கூட சோஷியல் மீடியாக்களில் மக்கள் வந்து வந்தது கேட்டது எல்லாத்தையுமே பரப்பி ஸ்டேட்டஸில் தாங்கத்தான் கூடுதலாக லைக் வாங்கணும், சேனலில் தாங்கத்தான் கூடுதலாக லைக் வாங்கணும்னு சொல்லி கேட்டது எல்லாமே பரப்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அழகான ஒரு செய்தி தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, கேட்டதெல்லாம் பரப்பக்கூடாதுன்னு சொல்லி. அல்லாஹ் தாலாம் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகின்றான், யாயுல்லதீன ஆமனு இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்டா, பாவி ஒருத்தர் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வராங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களிடத்தில் எந்த ஒரு செய்தி வந்தாலும் தெளிவுபடுத்தணும் என்றது தான் இஸ்லாமிய சட்டம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாமா? ரெடியா? உங்களுக்கான 4வது கொஷன் இதோ. அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என மக்கா காஃபிர்களிடம் கூறப்படும் போது என்ன பதில் அளித்தார்கள்? ஆப்ஷன் ஏ, மனதில் தோன்றுவதையே பின்பற்றுவோம். ஆப்ஷன் பி, எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம். ஆப்ஷன் சி, லாத் உஸ்ஸா சொன்னதையே பின்பற்றுவோம். ஆப்ஷன் டி, நீங்கள் சொல்வதையே பின்பற்றுவோம். ஆப்ஷன் பி, எங்கள் முன்னோர்கள் எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம். ஷுவரா? ஷுவர். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லுக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதை பின்பற்றுவோம். கரெக்டாக சொன்னீங்களா? ஷுவரா? சந்தேகம் இல்லை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம். சந்தோஷமாக இருக்குது. இஸ்லாத்தில் நீங்கள் உணர்ந்து வந்து இன்னைக்கு இந்த கேள்விக்கு, அதுவும் ஒரு அக்கீதா நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணினது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னென்று சொன்னால், அந்த எனக்கு இவ்வளவு நான் அறிஞ்சு அந்த ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். நான் என்னையே இங்கே வந்தது வந்து நான் என்ன எத்தனை மார்க்ஸ்ன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கட்டாயம். நான் அதைத்தான் நான் நினைச்சேன். நான் எந்த அளவில் நான் இருக்கிறேன், ஈமான் வந்து எனக்கும் அல்லாஹ்க்கும் தெரியும். கண்டிப்பாக அவனுக்கு மற்ற நான் உங்களுக்கு வேஷம் போடலாம், யாருக்கும் வேஷம் போடலாம், அது அவனுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அது ஆனால் இந்த இஸ்லாமிய அறிவுன்றது வந்து எனக்கு எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொள்ளக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்கன்றது தெளிவாக விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தோட அறிவை தரணும்னு நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறோம். முன்னோர்களை பின்பற்ற அன்னைக்கு மக்கா காஃபிர்கள் என்ன சொன்னாங்களோ இன்னைக்கும் நம்முடைய சமூகத்தில் இதே பதில் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு கொண்டு சொல்லணும். நான் இஸ்லாத்துக்கு வந்த உடனே நான் வந்து ஹிதாயத்து எடுத்து இங்கே வந்து முஸ்லீம் ஆகின உடனே முஸ்லீம்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங். எனக்கு அந்த அளவுக்கு முஸ்லீம்களை தெரியாது. அப்போ என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, கண்ட இதையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, என்னென்னவெல்லாம் வணக்கம்னு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழாக்கள் செஞ்சு அதையே இங்கே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, கத்தம்ன்றாங்க, பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் அதே தான் கல்யாண விஷயத்துல இல்லை, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு ஒரு கோபம் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் சில பேரோட பேசக்களை வந்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாது, இந்த நாங்கள்
எங்களோட உமா அப்பா பரம்பரை செய்கிறதை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது எங்களோட உமா அப்பா சொன்னது பரம்பரையோடு செஞ்சது, நாங்கள் அப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அது தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் அதில் தீவிரமாக ஒரு கோபமாக ஒரு வெறுப்பாக இருந்தேன். பிறகு தான் எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, நேர்வழி என்றது ஹாவிர்களுடைய நேர்வழி படுற எல்லா முஸ்லீம்கள்கிட்டையும் பிறந்தாக்களுக்கும் நேர்வழி ஒன்று கிடைக்கும் வந்தது. அது அதுக்கு நினச்ச எல்லாரும் முஸ்லீம்கள் தான் என்று நினச்சேன். இதுக்குள்ளேயும் நேர்வழி இருக்குன்னு நான் வந்த அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு. அதுதான் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, எங்களோட முன்னோர்கள் இப்படி தான் இருந்தாங்க, நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு பதிலை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தியுல்லா வஅத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் நாம் என்ன அமல்களை செய்கிறது என்றாலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வகையில் எங்களோட அமல்கள் அமைத்து கொள்ளணும். எங்களுடைய அமல்களை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது என்றதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்த கேள்வி போகலாமா? ஓகே, இதோ உங்களுக்கான 5வது கொஸ்டின். இது ஃபிக்ஸ்ட் மணி கொஸ்டின். நீங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா பெறுமதியான காசு உங்களுக்காக. ஓகே, ஷுவர்? போகலாமா? போகலாம். ரெடி? கொஷின் நம்பர் 5. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு போர்க்களம். ஆப்ஷன் ஏ நஹர்வான், ஆப்ஷன் பி பனு முஸ்தலக், ஆப்ஷன் சி ஹுனைன், ஆப்ஷன் டி பனு குரைலா. எனக்கு இதில் கொஞ்சம் சந்தேகம். உங்களுக்கு 2 லைஃப் லைன் இருக்குது. ஒன்று கோல ஃப்ரெண்ட், இல்லாட்டி நீங்கள் கம்ப்யூட்டரோட ஹெல்ப்பை நாடலாம். கம்ப்யூட்டரோட ஹெல்ப் நாடினீங்கன்னு சொன்னால் சரியான ஆன்சர் 2 இருக்கும், ராங்கான 2 ஆன்சர் ரிமூவ் ஆக்கப்படும். இல்லை, எனக்கு வந்து இது கால் பண்ணி தான் கேட்கணும். இல்லைண்டா எனக்கு சரி இது யாரு கால் பண்ண போகிறீங்க? நான் மூலிமா கால் பண்ணேன். யார் மூலிமா? ஃபர்வீன் மூலிமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். மஹதியா சிஸ்டர் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க, உங்களோட ஹெல்ப்பை நாடுறாங்க. பேசலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் மூலிமா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த கேள்வி உண்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு போர்க்களம். ஆப்ஷன் ஏ நஹர்வான், ஆப்ஷன் பி பனு முஸ்தலக், ஆப்ஷன் சி ஹுனைன், ஆப்ஷன் டி பனு குரைலா. நஹர்வான் யுத்தம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆப்ஷன் ஏ நஹர்வான். கன்ஃபார்ம் மூலிமா செய்யலாமா? லொக் செய். மொல்லிமா சரியா சொன்னாங்களா இல்லையா? சரியாக தான் சரியா சொல்லிப்பாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ நஹர்வான். என்ன நினைக்கிறீங்க? மௌலிமா சரியா சொல்லிட்டாங்களா? ஏன்னா அந்த ஹுனைன் யுத்தம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது எனக்கு அலிரலிலாங்கிற யுத்தங்கள்கிட்ட பேர்கள் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, பேர் கேள்விப்பட்ட இதில் எதுன்றது கன்ஃபார்ம். இப்போ மௌலிமா சொன்னது எனக்கு நகர்வானில் தான் டவுட்டு. ஆனால் அது வந்து இப்போ நீ அந்த 50-50 தந்திருந்தா கூட நான் அதில் கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். அதால் டிரெக்டாக அவங்களே ஆன்சர் சொல்லட்டும் கொண்டு கேட்டு. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ நஹர்வான் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. மௌலிமா சொல்லி தந்த ஆன்சர் கரெக்ட். நஹர்வான் வந்து அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது, ஹிஜ்ரி 38. அது சிஃபின் யுத்தத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கலண்டு போய் அலி ரலியல்லாஹு முஆவியா போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களை காஃபிர் என்று சொன்னாங்க. அவங்களுடைய அடக்குமுறையை அடக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த நஹர்வான் யுத்தம் ஈராக்கில் நஹர்வான் என்ற பிரதேசத்தில் இந்த யுத்தம் நடைபெறுது. சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபா வின் பண்ணியிருக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? கன்ஃபார்ம். உங்களுக்கான 6வது கொஸ்டின் இதோ. ஒருவரை ஒருவர் நேசம் கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை என்ன? ஆப்ஷன் ஏ உணவை பகிருங்கள், ஆப்ஷன் பி சலாத்தை பரப்புங்கள், ஆப்ஷன் சி புத்தாடை அன்பளிப்பாக கொடுங்கள், ஆப்ஷன் டி குர்ஆனை அன்பளிப்பாக கொடுங்கள். ஆப்ஷன் பி சலாத்தை பரப்புங்கள். ஷுவர். கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி சலாத்தை பரப்புங்கள்.
கரெக்ட் ஆன்சரா? ஷுவரா? எப்படி இது உங்களுக்கு தெரியும்? ஒருத்தர் நேசம் கொள்றதுக்கு முதலாவதே சலாம் தானே. அப்போ நீங்கள் முன்னுக்கு ஹிந்து மதத்துலேருந்து வந்திருக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு. இந்த சலாம் உங்களுக்கு எப்படியான ஒரு சேஞ்சை கொண்டு வந்துச்சு? அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், ஒரு கல்யாண வீட்டிலேயோ எங்கே போனாலும் இதை சொல்லலாம, ஒரு மரண வீட்டில் எந்த இடத்துலையும் இந்த சலாத்தை சொல்லலாமன்னுக்க நான் ஷொக்காவினேன். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். என்னை நான் இஸ்லாத்துக்கு வந்த உடனே என்னை ஒரு 23 நாள் வீட்டை அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய கஷ்டம். அது பெரிய ஒரு புக்காகவே எழுதலாம். அப்போ அந்த டைமில் எனக்கு யாரும் முஸ்லீம்கள் இல்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என் வீட்டுக்கு சலாம் வரும். எப்படி என்று சொன்னால், சூரியன் எஃப்எம்மில் இந்த நேரம் வீடியோ வீட்டில் ரேடியோ கேட்டு கொண்டிருப்பாங்க. சூரியன் எஃப்எம்மில் அப்புறம் விளம்பரம் கொடுப்பார், முஸ்லீம்களை ஒன்றுபடுங்கன்னு, முஸ்லீம்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. அதில் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் பண்ணிட்டு தான் முஸ்லீம்களே ஒன்றுபடுங்கன்னு அந்த விளம்பரம் கொண்டு வரும். நான் ரூமுக்குள்ளே இருந்து வரைக்கும் சலான் சொல்லுவேன். ஏன்னா படைத்தவன் 5 நிமிஷத்துக்கு இருக்கா எனக்கு சலான் சொல்லி கொண்டிருந்தான். அந்த சலாத்தோட தன்மை எனக்கு தெரியும். உணர்வுபூர்வமாக இஸ்லாத்தை ஏற்று நீங்கள் இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த காபிர்கள்ட்ட, அதாவது எங்களோட அம்மா அந்த இடத்துல எனக்கு சலாம் சொல்ல யாருமே இல்லை. எனக்கு எதுவுமே அங்கே வராது. ஆனால் அல்லாஹ் எப்படி எனக்கு அந்த சலாத்தை கொண்டு வந்தான்னு நினைக்கிற, அது அந்த சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு கூட தெரியாது. அவங்க என்னவோ ஒரு காரணத்துக்காக கொடுத்த விளம்பரம் எனக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா என் வீட்டுக்கு எனக்கு சலாம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையாண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால், நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத்து நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கூட இல்லாமல் அறிக்கிறதுக்கு இல்லாமல் தான் இப்போ எம்மாட்ட நிற்கிறேன். கடு சந்தோஷம் காட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக
அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு வெல்கம் பேக் டு த ஷோ த வின்னர் சீசன் 5. மஹரியா சிஸ்டர், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கா? அல்ஹம்துலில்லாஹ் சரி. சரி, கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, சலாத்தை பரப்புங்கள். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். 14,000 ரூபாய் பெறுமதியான பரிசு நீங்கள் வென்று இருக்கிறீங்க. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷன் நம்பர் 7. முதலாவது அபிசீனியா ஹிஜ்ரத் பயணத்தில் கலந்து கொண்ட நபித்தோழரில் இவரும் ஒருவர். ஆப்ஷன் ஏ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. கரெக்டா? கரெக்ட். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கன்ஃபார்ம். நான் நேசிக்கிற சகாபாவில் அவரும் ஒரு. எல்லாரையும் நேசிக்கிறேன். எனக்கு இப்னு உமர் முஸாப் அவங்கள இன்னும் நல்லாவே. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி முஸாப் இப்னு உமைர். நீங்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க நான் இந்த சில இடங்களில் நான் என்னோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். நான் அதாலையும் இருக்கிற வசதியான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இஸ்லாத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் இல்லாமல் அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் எனக்கு சரி, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான். உணர்ந்து நீங்கள் மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. எனக்கு நல்ல செல்லமாக இது. சரி, அழாதீங்க. எனக்கு ஒன்றுமா, எனக்கு என்ன அம்மா அப்பா கிடைச்சாலும் எனக்கு இந்த உலகத்தில் அதை போது எனக்கு வேறு. அல்லாஹ் அவங்களோட இருக்கிறான். அழாதீங்க. உலகத்தை படைச்சேன்னு உங்களை நேர்வழி தந்திக்கிறான். அழாதீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்ட காரணத்தால் அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் வடியும் என்று சொல்லி அந்த ஒரு நிகழ்வான ஒரு சம்பவத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். மேலும் மேலும் அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்றோம். அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். எனக்கு யாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லலை. இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நான் கன்வெர்ட் ஆகணுமென்று ஆசையும் பட்டிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் வாங்கன்னு சொல்லலை. நான் இஸ்லாம் எனக்கு கிடைக்க இரவு 12 மணி. அதாவது நான் ஒரு புத்தகத்தை படித்தேன்னா திரும்ப ஒருக்கா படிக்கிறதுல அதில் இஸ்லாம் கம்பேர் பண்ணி இந்த இந்து மதங்களோட கம்பேர் பண்ணியிருக்கல அதை நான் ஏற்றுக்கொண்டு நானாக தான் நல்லா கிட்ட சொன்னேன். இதுவரை காலத்துலேயும் நான் உன்னை தேடினேன். யார் கடவுளே நீ யாருன்ட்டு. இன்றைக்கி நீ என்னை காட்டிட்ட. இன்றில் இருந்து நான் யாரையுமே வணங்க மாட்டேன். எனக்கு இது போதும். அன்றைக்கு கேட்ட கேள்வி தான் இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு முதலாவது அல்லாஹ் கேட்டேன், உனக்கு என்னை அவ்வளோ பிடிக்குமா? அதான் இன்றைக்கும் கேட்குறேன், அல்லாஹ் கிட்ட அவ்வளோ உனக்கு என்ன பிடிக்குமான்னு. நான் அவன்கிட்ட ஒரு நாள் ராவில் படுக்க சொல்லிட்டு படுக்கிற ஒரு வார்த்தை,
இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரி, இந்த உலகத்தில் ஒரு கோடீஸ்வரி நான், இந்த உலகத்தில் ஒரு பாக்கியம் பெற்றவள் நான் சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் படுக்கிறேன்னா அது உண்மைதான். என்னுடைய எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எனக்கிட்ட நான் கோடீஸ்வரி என்றது அல்லாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அது போதும். அல்ஹம்துலில்லாஹ். நபி நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கொடுக்காத நேர்வழி, நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் தாலா மஹதி என்ற ஒரு சகோதரிக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உண்மையிலே கோடீஸ்வரி தான். அதையும் தாண்டி கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நேசித்த சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஷுவர். உங்களுக்கான 8வது கொஸ்டின் இதோ. உக்கால், மஜன்னா, துல்மஜாஸ் ஆகியவை என்ன? ஆப்ஷன் ஏ அறியாமை காலத்தின் வீடுகள், ஆப்ஷன் பி அறியாமை காலத்தின் சந்தைகள், ஆப்ஷன் சி அறியாமை காலத்தின் புத்தகங்கள், ஆப்ஷன் டி அறியாமை காலத்தின் மரங்கள். இதில் நான் 50-50 ஆப்ஷன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேள்விக்கு எடுக்க போறீங்களா? எனக்கு அறியாமை காலத்தின் சந்தைகள் என்றதான் எனக்கு ஒரு இது. ஆனால் அது சந்தைகளா புத்தகங்களான்ற ஒரு டவுட் உண்டு. ஷுவராக நீங்கள் அந்த லைஃப் லைன் யூஸ் பண்ணணுமா, பண்ண போகிறீங்களா? ஓ, எனக்கு என்ன அது கிளியரான தெளிவில்லை. தெரியுது. கம்ப்யூட்டர் சகோதரி மஹதியா கம்ப்யூட்டர் ஆன்சரை தேடுறாங்க. சரி, இப்போ என்ன ஆன்சர்? பி அறியாமை காலத்தின் சந்தைகள். ஷுவர் நினைக்கிறேன். ஓகே, லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி அறியாமை காலத்தின் சந்தைகள். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டா? எனக்கு அதில் ஒரு டவுட். படித்தது எங்கே படிச்சீங்க? எங்கே நான் எல்லா இடங்கள்லையும் தேடி படிக்கல வார வார்த்தைகள் தானே. அது எதை படித்தேன்னு எனக்கு இந்த சந்தைகளில் ஒரு டவுட் உண்டு. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? நான் A லெவல் படித்தேன். A லெவலில் படித்தது இந்த சமயம் இந்த நாகரிகம் தான். அது லோ என்ட்ரன்ஸ் படிச்சிருக்கிறேன். படிச்சிருக்கிறீங்க. எங்கே நீங்கள் டீச் பண்ணி கொண்டிருந்ததா? ஓ, நான் டீச் பண்ணினேன். அல்குத்துசின் அரபிக் இன்டர்நேஷனல் டீச் பண்ணினேன். அல் ஹிக்மாவில் டீச் பண்ணினேன். மற்றது கைதடியில் வந்து நவீல் ஸ்கூலில் வந்து கண் தெரியாத கதை பிள்ளைகளுக்கு டீச் பண்ணியா? கண் தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் காது கேட்காத பிள்ளை, காது கேட்காத பிள்ளைகளுக்கு வாய் பேசாத. எப்படி அவங்கள மேனேஜ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து முதலாவது சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. அங்கே வந்து ஒரு 15 முஸ்லீம் பிள்ளைகள் இருந்தாங்க. அது மற்ற எல்லாரும் படிக்கிற ஒரு இடத்துல வந்து அப்போ அவங்களுக்கு இஸ்லாம்ன்றது அங்கே படிப்பிக்கல. ஒரு சாதாரண ஒரு டீச்சர் ஒன்று சும்மா தமிழ் டீச்சர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அப்போ அந்த இடத்துல நீ கேட்டனே நான் சந்தோஷமாக போனேன். நான் படித்து நான் அவங்களுக்கு படித்து கொடுத்தேன். அதில் ஒரு 3 சூறா அவங்களுக்கு என்ன அவங்க ஓத தெரியாத ஆக்கள் தொழுகையில் சைனில் தொழுதாலும் அந்த அல்ஹம்து சூறா என்னென்னு தெரியாமலே தொழுது கொண்டு வந்தேன். ஏதோ தொழுகணுமென்ற ஆக்ஷன் நல்லா ஏற்றுக்கொள்ளுவான் என்றாலும் இதுதான் அல்ஹம்து சூறாவோட பொருள் என்றது வந்து குல்ஹுவல்லாவது இதாஜா நஸ்ருல்லாகி இந்த 3ஐயும் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி அதை நானே அந்த இடத்துல ஓதி அதை அவங்களுக்கு தமிழ் அர்த்தத்தை சொல்லி அந்த ஒரு ஸ்கூலில் வந்து நான் அதை ஓதி தமிழ் அர்த்தம் சொல்லக்குள்ள பெருமைப்பட்ட நீன் என்று சொன்னோம். அது என்ற ஊர், என்ற சொந்த ஊர், என்ற சொந்த ஊர். அதில் நான் ஒரு முஸ்லீமாக எனக்கு என் சொந்தக்காராக்கள் என்னோட படித்த ஆக்கள் எல்லாம் டீச்சராக இருக்கல. அதில் எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் பெருமையினால் அந்த இடத்துல நான் கண்ணால் தண்ணி தான் எனக்கு வந்துச்சு. அழுதுட்டேன். அவங்களும் அதை அதிசயமாக பார்த்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது பெரிய ஒரு அண்டே நான் யோசித்தேன். எனக்கு மரணத்துக்கு எனக்கு அது சந்தோஷம், அந்த அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. எங்களோட ஊரில் அதை நான் செஞ்சது. அது வந்து ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கா என்று பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்னது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி அறியாமை காலத்தின் சந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ். 8 கேள்விக்கு ஆன்சர் பண்ணி 22,000 ரூபா வின் பண்ணியிருக்கிறீங்க. என்ன உணர்றீங்க இந்த நிகழ்ச்சியை நினச்சி? அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இது ஒரு பெரும் பாக்கியம். நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து என்ன எனக்கு காட்டுறது என்ன. நான் எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் நான் என்ன எனக்கு தெரியும்னு முன்னச்சு தான் போவேன். அதே தான் நான் எனக்கு காட்டுறதில் எனக்கு சந்தோஷம். அடுத்தது எனக்கு மிச்சம் காலமாக ஒரு மன வருத்தம் ஒன்று இருந்துச்சு. என்னை பற்றி கொஞ்சம் வெளியே சொல்லணுமென்றதுக்கு என்ன பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை. எனக்கு கிடைச்ச இஸ்லாம்
நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கு வரைக்கும் எந்த அளவுக்குள்ள அந்த போராட்டங்கள் இருக்கிறேன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இதை விட அது ஒரு பெரிய சந்தர்ப்பம். நான் திருப்தியாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வின நிகழ்ச்சி உங்களுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உண்மைக்குமே பெரும் பாக்கியம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 9. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சாளர் என்று அழைக்கப்பட்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி யஸீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சஹல் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இது எனக்கு சரியான டவுட். எனக்கு அதாவது சரியாக சொல்ல தெரியலை. நான் சொல்லணும் சாபித் பின் ஹைஸ் ரலியல்லாஹு சொல்லுவேன். எனக்கு இதில் சாபித் பின் ஹைஸ் ரலியல்லாங்களா இல்லை சஹல் பின் சாத் ரலியல்லாங்களா, எனக்கு அதில் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, என்ன ஆன்சர் லாக் செய்யலாம்? அது எப்படியும் எனக்கு தெரியலை. நான் லாக் சொல்லிங்க செய்யலாம். ஷுவர்? கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தொடர்பாக ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எப்படி இந்த ஆன்சர் பண்ணினீங்க ஆப்ஷன் ஏன்னு சொல்லி? இல்லை, ஏன்னா அந்த உண்மையை சொல்ல போனால் அல்லாட பேச்சாளர் அந்த கேள்விப்பட்டது தானே தவிர அது படித்ததில் அந்த உறுதியாக எனக்கு உங்களுக்கு அந்த சம்பவத்தை எனக்கு இப்போ சொல்ல எல்லாமே இருக்குது. அவ்வளோது. ஓகே, கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன ஆன்சர் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். அது எந்த சந்தர்ப்பத்தில்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே தான் நபி என்று வாதிட்டவங்க ஏராளமான ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் முசைலிமா ஒருத்தன். இவன் தனக்கு நபித்துவம் கிடைத்ததுன்னு சொல்லி வாதிட்ட வந்த டைமில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னு சொன்னால் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது அவங்களோட கையில் பேரிச்ச மரத்தில் ஒரு மட்டை ஒன்று கையில் இருந்துச்சு. அப்போ அதை காட்டி சொல்லுவாங்களாம், முசைலம் என்ன சொன்னான்டா, நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொன்னால் எனக்கு நபித்துவம் கிடைக்கணும், அப்போ நான் இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, அந்த மட்டையை காட்டிட்டு உனக்கு இந்த மட்டை கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நீ அல்லாஹ் உனக்கு விதிச்ச விதியை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்லுவாங்களாம், சாபித் பின் கைஸே நீங்கள் எனக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு நபிகள் நாயம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த ஹதீஸில் இருந்து தான் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சாளர் என்று அந்த செய்தி பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதோட இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு ஒன்றும் இருக்குது. எப்படின்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், நபியின் குரலுக்கு முன்னாடி உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டாம். படிச்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கிறீங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, இந்த நபித்தோழரை காணல. கிட்ட வைக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், சாபித் ரலியல்லாஹு வீட்டுள்ளுக்கு இருந்து கொண்டு தலையை குனிச்சவண்ணம் மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதில் விசாரிச்சுட்டு சொல்லுவாங்களாம், இப்படி தன்னைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லியிருக்குது. நபி ஆல்ரெடி அந்த நபித்தோழர் கொஞ்சம் கத்தி பேசக்கூடிய சுபாவம் உள்ளவர். ஆனால் கத்தி பேசக்கூடிய அந்த சுபாவம் உள்ள அந்த சாபித் ரலியல்லாஹு என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்குத்தான் அந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்குது, எனவே அல்லாஹ் என்னை கண்டிச்சிட்டான், நானும் நரகவாதியில் ஒருவர் ஆகுவேனே என்று சொல்லி வீட்டுக்குள்ளாலே இருந்து அழுது இருக்கிறாங்க. அப்போ அந்த குர்ஆன் இந்த செய்தியை பார்க்கும்போது அந்த குர்ஆன் வசனங்களை படிக்கிற நேரம் தனக்குத்தானே இறக்கப்பட்டிருக்குது, தனக்குத்தானேன்னு சொல்லி எப்படி அந்த குர்ஆனை உளப்பூர்வமாக வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வசனங்களை பார்க்குற நேரம் நபி அவங்க சொல்லுவாங்க, அந்த சம்பவத்தை பார்க்குற நேரம் சாபித் நரகவாசிகள் ஒருவர் அல்ல, அவர் ஒரு சொர்க்கவாதி தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சாபித் பின் கைஸ் அவங்களை போய் சேர்க்குறாங்க நபித்தோழர்கள். அப்போ இப்படியான ஒரு சிறப்பு அம்சமும் சாபித் அவங்களுக்கு இருக்குது. உளப்பூர்வமாக குர்ஆனை ஓதுறவங்க, உளப்பூர்வமாக குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறவங்க, அந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதில் இந்த இடத்துல அந்த உளப்பூர்வமாக குர்ஆன் ஓதுறன்னைக்கு ஆரம்பத்தில் எனக்கு அரபிக்கில் ஓத தெரியாது, தர்ஜுமா தான் ஓதுவேன். அப்போ முதல் அதை ஓதிக்கொண்டு போயிருக்க வள்ளுஹா
ஆயத்து வரக்கில் வந்து நான் எனக்கு தான் சொல்லப்பட்டதை நினைச்சேன். அனாதையாக உங்களை கண்டுகொள்ளவில்லையா, வேதம் என்ன மார்க்கம் என்னென்று தெரியாமல் உங்களை கண்டான், உங்களை நேரவழியை காட்டினான் என்று சொல்லக்கில் நான் அழுதுட்டேன். நான் என்ன தனிமையில் இருக்க தட்ட தனியாக இருக்கல அந்த யாருமே இல்லை என்று ஒரு நிலைமையில் நான் அல்லாவும் வாசித்து கொண்டு இருக்க எனக்கு அந்த வசனம் வாசிக்க எனக்கு சத்தியமாகவே இது எல்லாம் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை ஒவ்வொரு வசனங்களும் மக்களுக்கு உணர்த்துறதா அதை எனக்குன்னு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்களுக்கு சொன்னது தான் அது எனக்கு அதில் பொருந்திச்சு. அது எனக்கு அதில் அந்த அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் அதற்கான கூலியை உங்களுக்கு தரணும். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 10. அபிசீனியா ஹிஜ்ரத்தின் போது முஸ்லிம்களை தலைமை தாங்கி அழைத்து சென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. முஸஅப் ரலியல்லாஹு போனாங்கன்னு தெரியும். இப்போ தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போனதில் வந்து அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுங்களா, எனக்கு அதில் ஒரு டவுட் ஒன்று இருக்குது. எனக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறது தெரியுது. ஃபிக்ஸட் மணிக்கான கேள்வி. ஆனால் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும். சரி, அபிசினியாவுக்கு முஸஅப் அங்கே போனாங்க. ஆனால் அங்கே அவங்க ஒரு சின்ன பிள்ளைன்றபடியாக அவங்க தலைமை தாங்கி போயிருக்கிறதுக்கு சான்ஸ் குறைவு. ஏன்னா அவங்க ஒரு வாலிபராக இருந்தது. இது எனக்கு வேறு யாரோட தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அது அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரையில. நான் ஒரு டவுட்டில் தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சி அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு என்ன ஒரு டவுட்டில் சொல்கிறேன். உங்களோட லைஃப்பில் ரெண்டும் போயிட்டுது. அதான் யாஃபிர் ரலியல்லாஹு போயிருக்கிறாங்க. சரி, அல்லாட ஏற்பாடு யாரப்பே அவன் தான். நான் டியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு. டியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு இதில் டவுட் தான். ஒர்க் செய்யலாம். அப்போ ஒர்க் செய்யுங்க. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் டி ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிழையா என்று நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ, த வினர் சீசன் 5. மஹதியா சிஸ்டர், உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணிக்கான கேள்வி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அது சரியா பிழையா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது உண்மையாகவே தெரியலை. தெரியல. கொஞ்சம் சின்ன டவுட்டில் தான் இருக்கு. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன ஆன்சர் சரியா? நான் உண்மையாகவே அதை நான் அவரை நினைக்கவே இல்லை. எனக்கு இல்லை அப்துர்ரஹ்மான் பின் அஃப் அமீர் பின் அஃபியா நினச்சா உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹுங்களே நான் அது விடைக்கே நான் ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அபிசீனியா ஹிஜ்ரத் வந்து ஆரம்பத்தில் நடந்துச்சு. அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்குற நேரம் முஸ்லீம்கள் தொழுறதுக்கோ அவங்களுக்காக வணக்க வழிபாடுகள் செய்கிறதுக்கோ எந்த ஒரு சுதந்திரமான ஒரு போக்கு இல்லாதனால அனுப்பப்பட்ட ஒரு இடம் தான் அபிசீனியா. அந்த அபிசீனியா மக்கள் போகிற நேரத்தில் அவங்களுக்கு தலைமை தாங்கி நின்றவர் உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 3வது ஹலீஃபா, ரசூலுல்லாஹ் அவங்களுடைய மருமகனும் கூட. அபிசீனியாவுக்கு போன நேரத்தில் கூட அங்கே யார் அடைக்கலம் கொடுத்தாங்க? எந்த மன்னன் அடைக்கலம் கொடுத்தாரு? அபிசீனியா மன்னன் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓ, பேர் மறந்துச்சு. நஜ்ஜாசி மன்னன் வந்து அடைக்கலம் கொடுத்திருந்தாங்க. அதனால மக்கள் ஒரு சின்ன என்னில் ஒரு மிஸ்டேக் உண்டு. என்ன தெரியுமா? இது வந்து உஸ்மான் பின் அஃப்வான் என்று வரைக்கிறதால் நான் இதை சொல்ல விட்டுனேன். இது உஸ்மான் ரலியல்லாஹுன்னு சொன்னால் நான் உடனடியாக சொல்லியிருப்பேன். முழு பேர் போட்டதால் எனக்கு இது நான் அப்போ இது வந்து அவங்களா இல்லையன்னு தான் நினச்சேன்.
வழங்குது. இது உஸ்மான் அலியல்லாங்கன்னு சொன்னால் நான் கண்ணை மூடிக்கொண்டே அவங்கண்டே சொல்லியிருப்பேன். உஸ்மான் பின் அஃபான் நினைக்கல, அவங்களோட முழு பேர் எனக்கு தெரியாது. அது ஓகே, வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் நீங்கள் இதுக்கு பிழையான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரி இருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் 10 கொஷனுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. கடைசி கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பாகி இருக்குது. இருந்தாலும் அது கலிபாவை அதெண்டு கன்ஃபார்ம் பண்ணால் நான் உடனடியாக சொல்லிப்பேன். அது அவங்களோட பேரில் எனக்கு அது என்ன மிஸ்டேக், அவங்களோட முழு பேர் தெரியாதது என்ன தவறு தான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே இதை நாங்கள் பொருந்தி கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சந்திப்போம். நல்ல விளையாடினீங்க, நிறைய படிச்சிருக்கிறீங்க, உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்க, உங்களுடைய ஈமானிய கருத்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஷார்ட் நியூஸுக்கும் உங்களுக்கும் உண்மையில் நான் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வார். சகோதரி மஹதியா எங்களோடு அழகாக விளையாடினாங்க. அடுத்த வினர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ஷஃப்னா.